சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக எம்பியான கனிமொழி கோவில்பட்டி தொகுதியில் விரட்டி அடிப்பா. இதை பற்றின தொகுதி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் கோவில்பட்டி தொகுதியை இதுவரை திமுக ஒரு முறை கூட நேரடியாக போட்டியிட்டு வென்றதே இல்லை. ஆனால் இம்முறை கனிமொழியின் கவனம் கோவில்பட்டி தொகுதியில் தீவிரமாக இருந்து வருது. ஏற்கனவே கோவில்பட்டி தொகுதியில் திமுக தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்ட நிலையில் தனி மாவட்டமாக அறிவிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டுமே இருக்குது. ஏற்கனவே திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்ட நிலையில் திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதற்காக தென் மாவட்டங்களில் திமுக கூடுதல் கவனம் செலுத்திட்டு வராங்க. அந்த வகையில் இதுவரை திமுக கைக்கு எட்டாத ஒரு தொகுதியில் முக்கியமாக ஒன்று கோவில்பட்டி. 1962, 89, 2001, 2016 என்று 4 முறை திமுக நேரடியாக போட்டியிட்ட போதும் ஒரு முறை கூட வென்றதே இல்லை. 2016 தேர்தலில் கூட 428 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது. இதனால் 2021ஆம் ஆண்டு கோவில்பட்டி தொகுதியை சிபிஎம் வசம் திமுக கொடுத்தது. கடந்த தேர்தலில் சிபிஎம் கூட 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதிமுகவுக்கு வெற்றி கிட்ட நிலையில் 2வது இடத்தை டிடிவி தினகரன் பிரித்தார். ஆனால் இம்முறை கோவில்பட்டியில் திமுகவை வெல்ல வைக்க வேண்டும் என்பதில் உடன்பிறப்புகள் தீவிரமாக பணிகளை மேற்கொண்டு வராங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி இருப்பதால் கனிமொழியும் தொடர்ச்சியாக கோவில்பட்டிக்கு வந்து செல்கிறாரு. ஒரு முறையும் தூத்துக்குடி வந்து செல்லும் போது கோவில்பட்டிக்கு தவறாமல் வருகிறார் கனிமொழி. இதனால் கோவில்பட்டியில் திமுக நிர்வாகிகள் உற்சாகத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில்பட்டி தொழில்சார் பகுதி என்பதனால கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாக்கல் அதிகமாகும். ஆனால் கடம்பூர் ராஜுவுக்கு எதிராக நேரடியாக திமுக வேட்பாளர் களமிறக்க திமுக திட்டமிட்டு வராங்க. அதற்காக இப்போதே டீ கடையில் திமுக பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க. இதனிடையே கோவில்பட்டியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருது. இதனை முன்வைத்து அதிமுகவை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் திமுக அதனை கவனமாக கண்காணிச்சுட்டு வராங்க. இதனால் விரைவிலே கோவில்பட்டியில் புதிய மாவட்டமாக அறிவிக்கவும் வாய்ப்பு உள்ளதா உடன்பிறப்புகள் கூறிட்டு வராங்க. அதேபோல் மீண்டும் டிடிவி தினகரன் கோவில்பட்டியில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுது. பாஜகவுடனான நட்பு மூலமாக உள் ஒதுக்கீட்டில் அமமுகவுக்கு கோவில்பட்டியை ஒதுக்க சில நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருதாம். டிடிவி தினகரன் இரட்டை இலை சின்னத்தில் நிற்காம குக்கர் சின்னத்தில் நின்றா அங்கே உதயசூரியன் வெல்ல அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நாடார் சமூக வாக்குகளை தென் மாவட்டத்தில் கனிமொழி தீவிரமாக ஒருங்கிணைச்சிட்டு வராரு. இதனால் கோவில்பட்டியில் முறை களம் தீவிரமாக இருக்கும் என்று சொல்லப்படுது.